வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோவில் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டோடைய டிரான்ஸ்மிஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வந்து கோல்டு வந்து எப்படி வந்து ட்ராவல் ஆகிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட்டு, எவ்வளோ எத்தனை வருஷத்தில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து லாஸ்ட் வந்து 2025 பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1920 பார்க்கலாம். அப்போ வந்து என்னென்னா ஒரு சவரனுடைய ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணலைங்களா, ஒரு சவரனோட ரேட் வந்து 21 ருபீஸ் தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், அது 21 ருபீஸ்லேருந்து 1000 ருபீஸாக வந்து ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60 இயர்ஸுக்கு அப்புறமா தான் ஒரு தங்கோடைய விலையே வந்து ஏறி இருக்குது நல்ல ரேட்டாக. ஆக்சுவலாக 1000 ருபீஸ்ன்றது அப்போ கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி தான். அப்போ வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த 60 வருஷத்து வரைக்குமே வந்து அது வந்து தங்கத்தோடைய முதலீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1000 ருபீஸ்லேருந்து 10,000, அதாவது வந்து அது வந்து 10 மடங்காக மாறுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 29 இயர்ஸ் ஆகிருக்கு. 29 இயர்ஸில் அது வந்து அந்த ரிட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்குன்னா 10 மடங்காக கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், 10,000லேருந்து 20,000ன்றது வந்து எப்படின்னா அப்படியே டபுள் ஆகுறது இல்லைங்களா. அது வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2016 தான் வந்து அது டபுள் 20,000 விற்றுருக்கு. அதாவது என்னென்னா நம்ம அது வந்து ஒரு 7 இயர்ஸில் வந்து அது என்னாச்சா அது வந்து டபுள் த ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், வெறும் 4 வருஷத்தில் வந்து அது வந்து 20,000லேருந்து 30,000 ஆயிருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்னென்னா 50% ப்ராஃபிட். அதாவது வந்து என்னென்னா ஒரு 4 இயர்ஸில் வந்து அது 50% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், இந்த 40,000 இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 2022 தான் என்னென்னா கோல்டு வந்து ஒரு கட்டுக்கடங்காத வந்து விலை ஏற்றமே இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த 40,000 தான் வந்து 2022 40,000 இருந்துச்சு இல்லைங்களா, அப்படியே வந்து என்னன்னா 2024 வந்து 50,000 ஆகுது. ஓகேங்களா? ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்து அது வந்து 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள், 2025 பாருங்கள், 2025 வந்து அப்படியே நெக்ஸ்ட் இயரே வந்து ஒரு 50,000 60,000 ஆகுது. அப்படியே பாருங்கள், 2025 ஜான், ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் பாருங்கள், இந்த 2025 ஒரு இந்த 5 மாதத்தை பாருங்கள், ஐ மீன் 5 கேட்டகரி பாருங்கள். 60,000லேருந்து இந்த 2025 டிசம்பருக்குள்ளேயே 1 லேக் கிராஸ் பண்ணிச்சு கோல்டோடைய ரேட்டு. இப்போ வந்து 1 லேக் அபோவ் தான் இதுவாகிட்டுருக்கு. 2025 வந்து அப்படி டபுள் த இதுவாகிடுச்சு ஒரு 1 இயரில். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 10,000லேருந்து இங்கே 20,000, அதாவது நம்ம டபுள் த ப்ராஃபிட் சொல்லணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் எத்தனை வருஷம் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு, இது டபுள் த ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வந்து இங்கே வந்து 2009லேருந்து 2016 வரைக்கும் ஆயிருக்கு. அதாவது வந்து என்னென்னா ஒரு 17 இயர்ஸ் வந்து அப்புறம் தான் வந்து அது டபுள் த ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு கோல்டு. ஆனால் லாஸ்ட் 2025 மட்டும் வெறும் 1 இயர்லேயே அது வந்து டபுள் த ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? அதுதான் வந்து கோல்டு. ஏன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஏதாவது கோவிட்க்கு அப்புறமாவே வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் அந்த கோவிட் டைமில் வந்து எல்லாருமே வந்து பெட்டர், எது போர் நடந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா வந்து அசம்பாவிதம் வேறு எதனா நடந்தாலுமே எல்லாருமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறது எதுனா கோல்டு தான். எல்லாருமே வந்து மற்ற நம்ம சாதாரண மக்கள்லேருந்து எல்லா பேங்க்ஸு, அப்புறம் வந்து என்னென்னா எல்லா பெரிய பெரிய கண்ட்ரீஸுமே வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கோல்டு தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து ரீசன் வந்து என்னென்னா, நிறைய விதமான இந்த மாதிரி போர் நடக்கும்போது அது வந்து கோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோல்டு வாங்கி வைக்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்கா வந்து நிறைய பொருளாதார தடைலாம் விதிக்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கன் டாலர் தான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து இது மாதிரி பண்ணுறதால என்ன கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் கொடுக்கறதால கண்ட்ரீஸுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாலர்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இந்திய கவர்மெண்ட்டுமே கூட என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய பண்ணாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட என்ன பண்ணாங்க, லாஸ்ட்டு 2025லேருந்து 2026 வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு தங்கத்தை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருதான் வந்து நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் வந்து எல்லாருமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதால தான் இந்த 1 இயர்க்குள்ளேயே நிறைய வந்து அப்படியே டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைச்சது இந்த கோல்டு. இது இனிமேலும் கோல்டு வந்து இப்போ இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது. பட் இருந்தாலுமே என்னென்னா இந்த கோல்டு வந்து இன்னும் ஏறும் அப்படின்ற மாதிரி தான், போர் முடிஞ்சதுக்கப்புறமே நிறைய ஏறுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பெட்டர் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பெட்டர் ஆப்ஷனாக தான் இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஃப்யூச்சர்லேயும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோம்.
கண்டிப்பாக வந்து கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே அந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். தேங்க்யூ.